1905 அதாவது 119 years back the Rotary started. அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ரெண்டு விஷயம் தான் ஸ்டார்ட் பண்ணார். ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது மூலமாக நெட்வொர்க்கிங், அது மூலமாக பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். ஏன்னா ரோட்டரியோட மோட்டோ வந்து ரெண்டு இருக்குது. இப்போ ஒன்று தான் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சர்வீஸ் அபவ் செல்ஃப். இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. நம்ம பழைய தமிழ் காலத்தில் சொன்னது தான், கணக்கு போக தானம். அதை வந்து அவர் கொஞ்சம் மாடர்னாக சர்வீஸ் அபவ் செல்ஃப்னு வைக்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, தோஸ் ஹூ ப்ராஃபிட் மோர் டூ சர்வீஸ் மோர். ஸோ அது எப்போ வருதுன்னா கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணால் தான் அந்த ப்ராஃபிட்ங்கிற வார்த்தையே வரும். ஸோ ரோட்டரி ஸ்டார்டட் வித் தேட் ஒன்லி. ஆனால் என்னன்னா பிராண்ட் ஆனது வந்து சர்வீஸ் ஆர்கனைசேஷன் பிராண்ட் ஆகிடுச்சு. அது எதனால் ஆச்சுன்னா, இப்போ உங்களுக்கு செகண்ட் வேர்ல்டு வார் முடியும் போது இன்னொரு வேர்ல்டு வார் வந்து வர்றதுக்கான ட்ரிகர் ஆச்சுன்னா உலகமே இருந்திருக்காது. அப்போலாம் நீங்கள் இருந்திருக்க மாட்டோம். அந்த டயத்தில் எல்லா நாடும் உட்காந்து பேசுகிறாங்க, இனிமேட்டு வராமல் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ வந்து சமாதான உடன்படிக்கை எழுதுறாங்க. அதை எழுதுனது வந்து ரோட்டரி. அதனால தான் வந்து யூஎன் கவுன்சிலில் நாடே இல்லாமல் ஒரு கொடி பறக்கும், அது ரோட்டரியோட கொடி. அதை வந்து இன்னும் ஆனர் பண்ணுறாங்க. இன்னை வரைக்கும் நம்மளுக்கு வந்து வேர்ல்டு வாரே வரவேண்டா, அதுக்கு வந்து ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ரோட்டரி. அந்த மாதிரி ஒரு மமூத் ஆர்கனைசேஷன் தான் ரோட்டரி. ஸோ அதில் வந்து இப்போ நிறைய வந்து மெம்பர்ஸ் வந்து 1.4 மில்லியன் மெம்பர்ஸ் ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்காங்க. 200+ கண்ட்ரீஸில் ரோட்டரி கிளப் இருக்குது. ஸோ நீங்கள் ரோட்டரியில் ஜாயின் பண்ணும்போது, ரோட்டரி பின்ன வேர் பண்ணும்போது, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் இன் ஆல் த 200 கண்ட்ரீஸ் ரோட்டரி கிளப் மீட்டிங்ஸ். ஸோ அப்படின்னா என்னென்னா, உங்கள் சொந்தக்காரங்க இப்போ திருநெல்வேலியில் இருக்காங்க, இல்லை மலேசியாவில் இருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மலேசியா போனால் அவங்க வீட்டில் தங்கிக்கலாம். அந்த அளவுக்கு யூ கேன் ஹேவ் அ மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரோட்டரி. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு திருவண்ணாமலை கிரிவலம் போகணும்பாங்க, சில பேருக்கு டிடி விளையாட பிடிக்கும், சில பேருக்கு சைக்கிளிங் பிடிக்கும், சில பேருக்கு ஸ்விம்மிங் பிடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம்னா, வேரியஸ் ஃபெலோஷிப் கிரியேட் பண்ணியிருக்கோம் ரோட்டரியில். ஸோ அந்த ஃபெலோஷிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸும் ஒரு ஃபெலோஷிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபெலோஷிப்பையும் இப்போ 2 நாள் முன்னாடி எல்லாம் கிரிவலம் போயிட்டு வந்தாங்க. இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற ரொட்டரியன்ட் எல்லாம் பஸ் ஹயர் பண்ணி அவங்க மாதம் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே செட்டு ஒரு 40 பேர் 50 பேர் ஒன்றா போவாங்க, கிரிவலம் ஒன்றா சுற்றுவாங்க, ஒன்றா சாப்பிடுவாங்க, திருப்பி வருவாங்க. அதுமாதிரி டிடி பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே அண்ணா நகர் டவர் கிளப்பில் டிடி விளையாடுற அவ்வளோ பேர் அங்கே வந்து உட்காந்துருக்கும். அதாவது இந்த நீங்கள் சேர்கிற கிளப்பில் மேபி 40 பேர் இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம், 30 பேர் இருக்கலாம். இல்லை நீங்கள் ஆரம்பிச்ச சாப்டரில் நீங்கள் ஒரு 50 பேர் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் அங்கே போகும்போது அங்கே ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாக இருப்பான். வெவ்வேறு டிஃப்ரெண்ட் கிளப்லேருந்து வந்து இருப்போம். ஸோ இப்போ நீங்கள் ஃபெலோஷிப்பே பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு 10 கிளப் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த சென்னை சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு சாப்டர், ஆனால் கிளப்புன்னு பார்க்கும்போது ஒரு 10 கிளப்பாக அதுங்க இருக்கும் கவுண்ட் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ஃபெலோஷிப்ஸில் யூ வில் மீட் அதர் கிளப் ரொட்டேரியன். ஸோ யூ கேன் எக்ஸ்பேண்ட் யுவர் பிஸ்னஸ். ஸோ அவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பிஎன்ஐ. ஸோ பிஎன்ஐயும் இதுவும் நாட் மச் டிஃப்ரெண்ட். ஆனால் என்னென்னா பிஎன்ஐ வந்து ஒரு இதுக்குனே ஆப்ரேட் பண்ணுற ஒரு ஸ்பெஷலைஸ்ட் இன் தட் ஃபோரம். அதனால் அவங்க வேறு எதுலேயும் டைவெர்ட் ஆகிறதில்ல. இங்கே ரோட்டரியில் கொஞ்சம் டைவெர்ட் ஆகும். ஏன்னா இவங்க சர்வீஸுக்கும் இழுப்பாங்க, அவங்க கிளப் ப்ராஜெக்ட்டுக்கும் கொஞ்சம் இழுப்பாங்க. அதனால் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஆனால் இந்த ஆர்எம்பி வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், ஃபோக்கஸ்டாக பிஸ்னஸ் மட்டும் கொண்டு போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வேர்ல்டு ஓவராக 232 இதான் லாஸ்ட்டு வந்து இந்த கிளப்பு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதாவது சென்னை சூப்பர் ஸ்டார் வந்து 232. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70+ வந்து இன் இந்தியா, இதெல்லாம் அதர் கண்ட்ரிஸ். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா 30+ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே 30 சாப்டர்ஸ் இருக்குது. நீங்கள் ஈரோடு போனீங்கன்னா இருக்குது, திருப்பூர் போனால் இருக்குது, திருநெல்வேலி போனால் இருக்குது. அங்கேயும் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் நடக்கும். நீங்கள் அங்கே போகும்போது அங்கேயும் அந்த மீட்டிங்கில் ஆஸ் அ விசிட்டர் யூ கேன் ஜாயின். இதில் என்ன அட்வான்டேஜ், ஏன் நான் வந்து ஆர்எம்பியில் சேரணும், ஏன் பிஎன்ஐயில் நான் சேரக்கூடாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்கனாமி. உங்களுக்கு பிஎன்ஐன்னு போகும்போது அது வந்து உங்கள் பிஸ்னஸ் ஸ்ட்ரெஸ்ஸை விட அவங்க கொடுக்குற ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். எத்தனை ரெஃபரல் கொடுத்த, எத்தனை பேர் விசிட்டர் கூட்டு வந்த, எவ்வளோ பிஸ்னஸ் பண்ண, நீ சோசியல் இதை எடு, நீ அதை எடு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அது ஒரு உங்கள் பிஸ்னஸ்க்கு ஈக்குவலாக அதையும் நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகிறது தான் அங்கே வந்து ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க பிஎன்ஐலேருந்து வந்தவங்க. இங்கே வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது. இங்கே வந்து ஒரு கேஷுவலான அப்ரோச்சு, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியர் க்ரோத் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. எக்கனாமிக்லி ஆல்சோ இட்ஸ் வெரி சீப்பர். 1/8 காஸ்ட் தான் ஆகும். இப்போ நீங்கள் வந்து பிஎன்ஐயில் ஒரு மெம்பராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 35,000-40,000 கட்டி ஜிஎஸ்டியோட 48,000 கட்டிட்டு அது அந்த கார்பரேட்டுக்கு போயிடும். அப்புறம் ஒவ்வொரு மீட்டிங்கு நீங்கள் 1000, 2000, 800 ஏதோ பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பே பண்ணணும். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 1,50,000 ரூபா.
ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஆல் டுகெதர் இயர் ஃபுல்லாக நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜென்ரலாக உள்ள சாப்டர்ஸ் சொல்கிறேன் 20,000 ஆகும். இன்க்ளூசிவ் ஆஃப் எவ்ரி திங், யூ நோ நீட் டு ஸ்பெண்ட் எனி மணி இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ எக்கனாமிக்லி பெட்டர். அதோட பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ பிஎன்ஐயில் போனீங்கன்னா வி டூ பிஸ்னஸ், வி கம் அவுட், வி டோன்ட் ஹேவ் எனி அதர் ஹோல்டு. இங்கே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு பில்லு கொடுக்கலையோ, பில் செட்டில் ஆகலைன்னா கூட உங்களை ரோட்டரி மூலமாக கவர் பண்ணிடுவாங்க. யூ ஆர் டைட் அப் இன் ரோட்டரி நெட்வொர்க். ஸோ ஒன் மோர் பாண்டிங் அவுட் சைடு இது. அதனால் யூ வில் ஹேவ் ட்ரஸ்டட் பிஸ்னஸ். அதுதான் அந்த மெயினான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் டூ. இந்த ஆர்எம்பி வில் ஹேவ் ட்ரஸ்டட் பிஸ்னஸ். ஏன்னா ஆல்ரெடி அவன் ஒரு ரோட்டியில் ஒருத்தன் வரான்னா அவன் வந்து ஹைலி எத்திக்கல் பிஹேவியர் ஒரு லீடராக இருந்தால் மட்டும்தான் ரோட்டியில் வர முடியும். ஸோ அவன் வந்து இது பிஃபோர் வி ஸ்டார்ட் ஆர்எம்பி இட் செல்ஃப், வி டூ பிஸ்னஸ் வித் ரொட்டேரியன்ஸ் வித் வெரி ஹானஸ்ட். மேபி வி டூ டிஃப்ரெண்ட் அப்ரோச் வித் அதர் கஸ்டமர். வேறஸ் வித் ரோட்டரி மெம்பர், ஏன்னா நம்ம நேம் இமீடியட்டாக 6,000 பேருக்கும் பரவிடும். அதனால் வி டூ வித் ஹானஸ்ட் அண்ட் வி ஃபீல் தட் ரோட்டரி இஸ் அவர் ஃபேமிலி மெம்பர். ஃபேமிலி மெம்பருக்கு நம்ம தப்பாக வியாபாரம் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ தட் இஸ் அ ட்ரஸ்டட் நெட்வொர்க் இன் ரோட்டரி மீன்ஸ் பிஸ்னஸ். ஸோ அந்த இதுக்கு தான் அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் பிரேம் டோல்ட் இது 5th சாப்டர். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் 2 சாப்டர் பைப்லைனில் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சாப்டரில் ஆல்ரெடி உங்களை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து பலகார கூடைன்னா இப்போ என் மைண்டில் ஏறிடுச்சு கரெக்டாக, இல்லைன்னா எனக்கு தெரியாது பலகார கூடை இருக்குது. ஸோ இதை நீங்கள் தான் கன்வெர்ட் பண்ணணும். உங்களோட மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இவங்களை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி பண்ண முடியும்? எவ்ரி மீட்டிங் வந்து உங்கள் ப்ரெசன்டேஷனை டிஃப்ரெண்ட் வெர்ஷனில்